ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸ்ன தி டெய்லி லைஃப் ஆஃப் இமார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. காப்பிரைட் வரும் அப்படின்னு தெரிஞ்சே நான் அந்த அனிமேவை போட்டிருக்கேன், அதுவும் நீங்க கேட்டதுக்காக தான். பார்க்குற எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு லைக் போட்டிங்க அப்படின்னா வாச்சு நல்லா இருக்கும். பட் அது உங்களோட விருப்பம். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் இமார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 2. நம்ம ஹீரோவோட அப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காரு. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருந்து நர்ஸ் ஏதோ வெடிச்சு வெளியே ஓடி வராங்க. சார் உங்க குழந்தைன்னு சொல்லவும் அச்சோ குழந்தை அப்படின்னு சொல்லி அவர் அழ ஆரம்பிக்கிறாரு. சார் உங்க குழந்தை. அவனே ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு வெளியே எந்திரிச்சு நடந்து வரான் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் சொல்லவும் நம்ம ஹீரோ பிறந்தோடனே எந்திரிச்சு நடந்து வரவும் நம்ம ஹீரோட அப்பா பார்த்து ஷாக் ஆயிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுறாரு. இப்ப நம்ம ஹீரோக்காக அவங்க அப்பா ஒரு டிராகன் ஸ்லாட்டரிங் ஸ்வாட வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு வருஷத்தோட பாதி சம்பளத்தை நான் சேர்த்து வச்சு இந்த ஸ்வாட வாங்கியிருக்கேன். பணம் என்ன பெரிய விஷயம், எனக்கு என் மகன் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஆன்லைன்ல 3 நாள் கஷ்டப்பட்டு இந்த பெஸ்ட் ஸ்வாட கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. பட் உண்மை என்னன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த ஸ்வாட வாங்கணும்னு ஆசை ஒரு வழியா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா யோசிக்கிறாரு. 3 நாள் அவங்க அம்மா கஷ்டப்பட்டு ஆன்லைன்ல தேடினதுக்கு காரணம் ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல இருக்கிற ஸ்வாட வாங்குறதுக்காக தான். அவங்க 2 பேருமே மனசுக்குள்ள அதை நினைச்சு சிரிக்கிறாங்க. அவங்களோட ஆசைகளை நம்ம ஹீரோ மேல திணிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது அப்ப தெரியல. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட தொடவும் அவனோட அதிக ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ்னால அந்த ஸ்வாட் உடஞ்சு போயிருது. ஒரு குழந்தையோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கூட அந்த ஸ்வாட் தாங்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்வாட் வாங்கினு சொல்லி அவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை வருது. இப்ப திரும்பவும் அவங்க வேற ஒரு ஸ்வாட வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அவனோட கிரெயினை போட்டு கசக்கி புழிஞ்சு அவங்களுக்குள்ள சண்டை வராம தடுக்கிறதுக்காக அந்த ஒரு முடிவை எடுத்தான். நம்ம ஹீரோ அந்த இடத்துலயே பாத்ரூம் போயிட்டான். ஐயோ குழந்தை பாத்ரூம் போயிட்டான் அப்படின்னு சொல்லி டைப்பர் மாத்தணும்னு சொல்லி இப்ப அவங்க ஒரு வழியா அந்த ஸ்வாட மறந்துட்டாங்க. வாங்லிங் இவ்வளவு சின்ன வயசுலயே அவன் குடும்ப அழியாம காப்பாத்திட்டான். இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு 2 வயசு ஆகுது. அவன் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் நல்லாவே யூஸ் பண்றான். ஆனா அவங்க அப்பா அம்மா முன்னாடி அதை காமிச்சு கூட கூடாதுன்னு ஒரு லோ ப்ரொஃபைலையே மெயின்டைன் பண்றான். ஆனா 10 வயசா இருக்கும்போது அந்த மான்ஸ்டரை நம்ம ஹீரோ அழிச்சதை அவங்க அப்பா அம்மா பாத்துருந்தாங்க. நம்ம ஹீரோவை டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போய் செக் பண்ணி கடைசியில ஒரு வழியா நம்ம ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை லோ ப்ரொஃபைலையே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடும்பமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க அப்பா இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆம்லெட் ரெடி பண்ணி அதை நம்ம ஹீரோ மேல ஓட்டுறாரு. அது நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அவ்வளத்தையும் அப்சர்வ் பண்ணி நம்ம ஹீரோவை நார்மலா வச்சிருக்கோம். பட் அந்த ஆம்லெட் இருந்துமே கூட நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ தொடுற பாத்திரம் கூட உடஞ்சு போகுது. உடனே அவங்க அம்மாவே வந்துட்டு நம்ம ஹீரோவை எதையோ தொட விடாம அவனுக்கு ஓட்டி விட்டு சாப்பிட வச்சு முடிக்கிறாங்க. மறக்காம அந்த கோல்டன் பில்ல போட்டுக்க, அதுவும் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை கம்மி பண்ணணும் அவங்க அம்மா சொல்லிட்டு போறாங்க. கவலைப்படாத மகனே, நான் ஒரு ஸ்பெஷல் ஆம்லெட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. இப்படிதான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க, ஒருபடியா நீங்க ஒண்ணுமே கிழிச்சது இல்ல அப்படின்னு நம்ம ஒய்ஃப் சொல்லவும் இந்த தடவை கண்டிப்பா நான் அதை செஞ்சிருவேன் என் மகனுக்காக அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இவன் எப்படி எலைட் கிளாஸ் ரூமுக்கு போனான்னு தான் தெரியல அப்படின்னு நம்ம வைஃப் கிட்ட சொல்லவும் அவனோட 7 வயசுல என்ன பண்ணான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பர்த்டே கேக்கு ஊதுறாங்கிற பேர்ல வீட்டையே அவன் கொளுத்திட்டான். அவனோட 8 வயசுல ஸ்டூடெண்ட்ஸ் அவனை டச் பண்ணதுக்கே பறந்து போய் விழுந்தாங்க. அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வருத்தப்படுறாங்க. நம்மளாலதான் அப்பா அம்மா வருத்தப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவோ கொஞ்சம் வருத்தப்படுறான். சோ இப்ப ஹை ஸ்கூல்லயாச்சு லோ ப்ரொஃபைல ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். எல்லாரும் எனக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சியாச்சாங் கத்திட்டு இருக்கான். எல்லாரும் சன் ரங்குக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சன் ரங்கோட ஃபேன்ஸ் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. நீங்க சன் ரங்குக்கு ஓட் பண்ணா அதை ஃப்ரீயா கொடுக்குறோம் இதை ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் பசிக்குங்கிறதுனால கேண்டீன் போய் பார்க்கறான். நம்ம ஹீரோக்கு நூடுல்ஸ் அண்ட் சிப்ஸ் தான் ரொம்பவும் பிடிக்கும். அங்க இருக்கிற நூடுல்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போறான். பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஆளா அவர்கிட்ட இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அந்த கேண்டீன்ல இருக்கிற எல்லாத்தையுமே வாங்கிட்டாரு. இதெல்லாம் நியாயமே இல்ல, இது சீட்டிங் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கத்தவோ கவலைப்படாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தான் ஃப்ரீ தான். பட் இந்த பொருள் உங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னா நீங்க சன் ரங்குக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஹே இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு சொல்லி சியாச்சான் வந்து சொல்றான். இப்போ சன் ரங்கே அப்படி டைரக்டா களத்துல இறங்குறா. அவ இருக்கிற இடமே அப்படி பிரைட்டா இருக்குது. போதும் லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு வரவும் ஹே சன் ரங் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆச்சரியமா பாக்குறாங்க. பண்றது சீட்டிங், நியாயமா தான் இதுல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சியாச்சான் அவன் ஃப்ரெண்டும் சொல்லவும் இதுக்கு பேரு சீட்டிங் கிடையாது, நான் என்கிட்ட இருக்கிறத கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சன்ரங் சொல்லவோ அதுவும் கரெக்ட் தான் சியாச்சான் ஃப்ரெண்ட் சொல்றான். இது லஞ்ச கொடுக்குற மாதிரி இது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சியாச்சான் சொல்றான். அது வந்து நீ எதுக்காக இப்படி பேசுற அப்படின்னு அவ பேசிக்கிட்டு அடச்சா என்ன தைரியம் இருந்தா இவன் இப்படி பேசுவான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறா. நான் உனக்கு 5 ஓட் போடுதேன், எனக்கு 5 நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்துக்கிடுதேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒரு ஆள் 1 ஓட்டு தான் போட முடியும், இவன் எதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்றான், சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சன்ரங் சொல்றா. நீங்களும் தயங்காதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, இது எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போய் இப்ப அந்த கேண்டீனையே காலி பண்றாங்க. சியாச்சானோட ஃப்ரெண்டு நானும் போய் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவன் மூஞ்சிலேயே குத்துறான். என்னதான் இருந்தாலும் இது சீட்டிங் தான் அப்படின்னு சொல்லவும் சியாச்சான் நீ ரொம்ப டயர்டா இருப்பல்ல, இந்த ஜூஸ் எடுத்துக்கோ, எனக்கு நீ ஓட்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிடவோ இப்ப அவளோட வேலையை அவ ஆரம்பிக்கிறா. சன்ரங் இப்ப ஒரு ஸ்பெல்ல கேஸ் பண்ணவும் அவகிட்ட யாரெல்லாம் அந்த கிஃப்ட்ஸ் வாங்கினாங்களோ அவங்க எல்லாருமே இப்ப அவளை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லார் தலைக்கு மேலேயும் சன்ரங் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்ப சன்ரங்கோட கண்ட்ரோல் தான். இது எல்லாத்துக்குமே காரணம் வாங் தான். ஆமா அவன் எங்க போனா அப்படின்னு சொல்லி அவ தேடுனா
அவர் அப்பவே இங்க இருந்து கிளம்பிட்டாரு மேடம், போகும்போது இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா டெய்லி கொடுக்குற அந்த கோல்டன் பில்லை இவா கிட்ட கொடுத்துருதான். எனக்காக இவ்வளவு ஸ்பெஷலா அவன் கொடுத்துட்டு போயிருக்கானா அப்படின்னு சொல்லி அவளுக்கு நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் கிரஷ் வருது. இப்போ டீச்சர் கிளாஸ்க்கு வராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க, எல்லாருமே சன்ரங் மேலதான் பைத்தியமா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒருத்தனை தவிர இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏன்ஷியன் ஆர்ட் ஆஃப் கன்வென்மென்ட், இதை செடியூஷன் சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி மத்த எல்லாரையும் உங்களோட ஃபேன்ஸா அவங்களால மாத்த முடியும் அப்படின்னு அவர் சொல்லவோ, ஒருவேளை டீச்சர் என்னோட ஸ்பெல்ல கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி சன்ரங் யோசிக்கிறா. இது கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் கேம் மாதிரி தான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ஷியன் காலத்துல தான் இந்த டெக்னிக்கை ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. மத்தவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கறது மூலமா தன்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவங்களை எப்படி தான் வலையில விழ வைக்கலாங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. அந்த ஸ்பெல்ல நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். யாரெல்லாம் அவங்க கிட்ட கிஃப்ட் வாங்கினாங்களோ அவங்க எல்லாருமே அவங்க ஃபேன்ஸா மாறிடுவாங்க அப்படின்னு டீச்சர் சொல்லவோ, எல்லாமே இன்னைக்கு காலையில சன்ரங் பண்ணது மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வாங்க கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லி சன்ரங் பயப்படுறா. சார் ஒருவேளை நம்ம இந்த ஸ்பெல்ல மாட்டிக்கிட்டா எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லி ஹாக்வா கேட்கவும், அது ரொம்பவும் சிம்பிள், பதிலுக்கு நீங்களும் ஒரு கிஃப்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நல்ல வேலை நான் அவளுக்கு பதிலுக்கு கிஃப்ட் கொடுத்ததுனால இந்த ஸ்பெல்ல இருந்து நான் தப்பிச்சிருப்பேன். ஆனா அந்த பாடி கார்டு அவ கிட்ட கொடுத்துருப்பானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு செய்கையிலேயே காமிக்கவும், இந்த பிள்ளை தான் சொல்றான் போல, அதை நான் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ப்ளீஸா, ஓ இதை சாப்பிட்டா என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அதிகமாகும்னு சொல்றான் போல, ஸ்டூடெண்ட்ஸ் நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ அதை சாப்பிட்றா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணது அந்த நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவா இதை சாப்பிடுவா, அச்சச்சோ நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். ஹீரோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை கம்மி பண்றதுக்கு தான் அவங்க அம்மா அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை அவ சாப்பிடவும், என்ன என் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் மேல இருந்து அப்படியே கீழே விழுற மாதிரி தோணுதேன்னு சன்ரங் பாக்குறா. அவளோட வலையில இருந்து இப்ப எல்லாருமே வெளியே வந்திருந்தாங்க. அவளோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கம்மியாகி இப்ப அப்படியே அவ டயர்ட் ஆகிறா. இதை செய்யறதுக்கு சன்ரங் தான் பெர்ஃபெக்டான ஆளா இருப்பா, இதை வந்து செஞ்சு காட்டுமா அப்படின்னு சொல்லி டீச்சர் கூப்பிடுறாரு. இப்ப கீழே கிடந்த கேன் தடிக்க அவ கீழே விழ போகவும் நம்ம ஹீரோயிக்கா வந்து அவளை பிடிக்கிறான். சன்ரங் என்ன ரொம்ப டயர்டா இருக்கியா, சரி வாங் நீ வந்து இதை பண்ணு அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லவும், பிடிச்சிருந்தா அவளை நம்ம ஹீரோ டக்குனு விடப்பா கீழே விழுறா. நம்ம ஹீரோ இப்போ அந்த ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்றான். இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு நம்ம கிளாஸோட பிரசிடென்டா இருக்க போறது ஜியாசாங் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லிட்டு போறாரு. இப்போ ஜியாசாங் தான் அதுல ஜெயிச்சாங்கிறதுனால இப்ப எல்லாருமே அவனை ரொம்பவும் பாராட்டுறாங்க. சன்ரங் என்னதான் சீட்டிங் பண்ணியிருந்தாலுமே அவ தோத்து போயிட்டா. அவன் இந்த ஸ்பெல்ல ரொம்பவே ஈஸியா கிராக் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பார்க்க சாதாரணமா தான் தெரிஞ்சான், ஆனா ஒரு தடவை அதை கேட்டுட்டே அந்த ஸ்பெல்ல அவன் மாஸ்டர் பண்ணிட்டான். ஓகே சார் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் யாருக்கோ ரிப்போர்ட் பண்றாரு. அது வேற யாரும் இல்ல, ஜெயன் ஃபிராக் தோக்கடிச்சு லெஜெண்டரி ஹீரோன்னு சொல்லப்படுற ஜுவாஹி. அவர் நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு வச்சிருக்காரு. நான் தோத்து போகணும்னு தான் அந்த வாங் நினைச்சிருந்தா எதுக்காக எனக்கு அந்த கேன்டீன்ல ஹெல்ப் பண்ணா, நான் ஏன் அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் அவன் ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சன்ரங் யோசிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டீச்சர் சொன்னப்போ அந்த ஸ்பெல்ல நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிருப்பான். சன்ரங்குக்கு நம்ம ஹீரோ அந்த கோல்டன் பில்ல கிஃப்டா கொடுத்ததுனால நம்ம ஹீரோ அந்த ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ணதுல சன்ரங் இப்ப நம்ம ஹீரோ மேல கிரஷா இருக்கிறா. இந்த அனிமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்பவே காமெடியா தான் இருக்கும். இந்த எபிசோட்ல எல்லா காமெடியும் உங்களுக்கு புரிஞ்சுதா, நான் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணனா, உங்களுக்கு எந்த லெவலுக்கு புரிஞ்சுது அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு இப்போ சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் எல்லாமே போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல புரிய ஆரம்பிக்கும். ஜாப்பனீஸ் அனிமேக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதுலயே மெயினா அந்த புதுசான வார்த்தைகளான ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ், ஆம்லெட், கோல்டன் பில் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ குழப்பமா இருந்தாலோ அது எல்லாமே போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல புரிய ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.